வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாளுக்கு அருகில் இருக்கிற கதிராமங்கலத்தில் அமைஞ்சிருக்கிற வனதுர்கா சன்னதி. இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த வனதுர்கா ஆலயத்தில் ராகு காலத்தில் மட்டும்தாங்க இங்கே பூஜை செய்கிறாங்க. ஆகாச துர்க்கை அப்படின்னு பெயர் கொண்ட இந்த அம்பாள் குடியிருக்கிற இந்த இடம் ஆரம்ப காலத்தில் கதிர்வேந்த மங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் இது மருவி கதிராமங்கலம் அப்படின்னு இப்போ அழைக்கப்படுது. இது ஒரு பரிகார ஸ்தலங்க. அதனால் இங்கே திருவிழா எதுவுமே கிடையாது. பொதுவாக துர்க்கை அம்மன் கோயில்களில் பார்த்தீங்கன்னா வடக்கு இல்லைன்னா மேற்கு நோக்கி தான் அம்பாள் அருள் பாலிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற வனதுர்க்கை ஆலயத்தில் கிழக்கு நோக்கி தனி கோயிலில் அம்பாள் காட்சி தர்றாங்க. இந்த அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யப்படும் போது வலது கையில் உள்ளங்கையில் வேர்வை முத்துக்கள் வெளிப்படுதுங்க. மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அது கருதப்படுது. சிவன், விஷ்ணு, பிரம்மா மற்றும் தேவர்கள் எல்லாருக்கும் கடுமையான துன்பங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்த 4 அரக்கர்களை அழிக்கிறதுக்காக தான் இந்த வனதுர்கா அவதாரமே வந்தது. சிவன், விஷ்ணு, பிரம்மா மற்றும் தேவர்கள் எல்லாரையும் கடுமையான துன்பங்களை கொடுத்து தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க 4 அரக்கர்கள். மகிஷாசுரன், சும்பன், நிசும்பன், பண்டன் இந்த 4 அரக்கர்களும் தேவர்களால் கட்டுப்படுத்த முடியாததால் அவர்கள்லாம் பார்வதி தேவிகிட்ட வந்து வேண்டின பிறகு பார்வதி தேவி எடுத்த அவதாரம் தான் இந்த வனதுர்க்கை அம்மன் அவதாரம். சிங்கத்தின் மீது ஏறி இந்த 4 அரக்கர்களையும் அழித்து அதுக்கப்புறம் சாந்த சுரூபியா சிவமல்லிகா அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்து பத்மாசனத்தில் அமைதி அடையிறதுக்காகவே வந்து உட்கார்ந்த இடம் தான் இந்த கதிராமங்கலம் கிராமம். பொதுவாக எல்லா கோயில்களிலும் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி ஆக்ரோஷமாக காட்சியளிக்கும் துர்காதேவி இந்த தளத்தில் பத்ம பீடத்தில் அமைதியான சுரூபத்தில் பக்தர்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இப்போ இருக்கிற வனதுர்க்கை அம்மன் ஆலயம் கதிராமங்கலத்தில் இருக்கிற கைலாசநாதர் சன்னதிக்கு பின்பக்கத்தில் தான் தனியாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஆரம்ப காலத்தில் இந்த அம்பாள் சன்னதிக்கு மேலே மேற்கூரை எதுவுமே இல்லாமல் திறந்த வழியாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் தனி விமானம் கட்டப்பட்டது. ஆனாலும் வெயிலும் மழையும் அம்மன் மேலே விழும்படியாக அம்மனோட தலைக்கு மேலே ஒரு சிறு துவாரம் இந்த விமானத்தில் வச்சுருக்காங்க. இதன் வழியாக தினமும் அம்பாள் வந்து காசிக்கு சென்று வருவதாக ஐதீகம். இந்த மாதிரி காசிக்கு தினம் போயிட்டு வரதுனால இந்த அம்மனுக்கு வந்து ஆகாச துர்க்கை அப்படின்னு பெயர் வந்தது. இந்த கோவிலில் வனதுர்க்கையை பிரதிஷ்டை பண்ணவர் வந்து அகத்திய முனிவர் தான். அகத்திய முனிவர் இந்த இடத்துல தவம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு மிக மிக தொந்தரவு கொடுத்த ஒரு அரக்கனை வதம் செய்யறதுக்காக துர்காதேவியை எண்ணி தவம் இருந்தார். அன்னை அவருக்கு காட்சி அளித்து அவருக்கு தொந்தரவு கொடுத்த அந்த அரக்கனை அழித்த இடம் இதுதான். அதனால் அகத்தியர் இந்த இடத்துல துர்காதேவியை வழிபட்டு பல பாடல்களை பாடி இந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று கட்டினார். மிருகண்டு முனிவர் அப்படிங்கிறவரோட புதல்வன் தான் மார்க்கண்டேயன். 16 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருப்பான் அப்படிங்கிற வரம் வாங்கிட்டு பிறந்த மார்க்கண்டேயனுக்காக 16 வயசுக்கு அப்புறம் உயிரோடு திரும்ப வாழணும் அப்படிங்கிறதுனால பல கோயில்கள் ஏறி இறங்கினார் இந்த மிருகண்டு முனிவர். அப்படி வரும்பொழுது தான் இந்த வனதுர்க்கையை கதிராமங்கலம் கிராமத்தில் பார்த்து இந்த வனதுர்க்கையை தொடர்ந்து வழிபட அம்பாலும் அவர் மேலே மனம் கனிந்து அசரீரியா அவன் சிரஞ்சீவியாக இருக்கிறது வந்து சிவனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது தான் விதி. அதனால் திருக்கடவுரில் இருக்கிற அமிர்த கடேஸ்வரரை போய் பற்றிக்கொள் அப்படின்னு சொல்ல அவரும் அதே மாதிரியே செஞ்சு மார்க்கண்டேயன் சிரஞ்சீவியாக ஆனான். தமிழ்நாட்டில் இந்த இடத்துல மட்டும்தான் வனதுர்க்கைக்குன்னு தனி கோயிலாக இருக்குது. நவதுர்க்கையில் இவள் வந்து வனதுர்க்கைங்க. கிரகங்களில் ஒரு கிரகத்துக்கும் ஒரு தேவதை உண்டு. அதன்படி ராகு கிரகத்துக்கு அதி தேவதை வந்து இந்த வனதுர்க்கை தான். அதனாலேயே இந்த அம்பாள் சிலையை முன்பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அம்பாள் போலவும் பின்பக்கத்துலேருந்து பார்க்கும்பொழுது பாம்பின் உருவம் போலையும் தோணுது. பல வேண்டுதல்களை நிறைவேற்றும் வேண்டிய வரங்களை தரும் இந்த வனதுர்க்கைக்கு ஆண்களை விட பெண் பக்தர்களே ரொம்ப அதிகமாக வர்றாங்க. ராகுகால நேரத்தில் இந்த துர்க்கையை வழிபடுறது தான் நல்லது. ஏன்னா தினமும் ராகுகால நேரத்தில் தான் ராகு பகவான் துர்காதேவியை வழிபடுற நேரம். அதே நேரத்தில் நாமும் துர்காதேவியை வழிபட்டோம்னா ராகுவால் ஏற்படும் துயரங்கள் வந்து நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ராகுகால நேரத்தில் 108 நெய்வேலுக்கு ஏற்றுறதும் 54 பழங்கள் உள்ள எலுமிச்சம்பழ மாலையை துர்காதேவிக்கு போட்டு வழிபடுறதும் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கதிராமங்கலம் வனதுர்க்கை அம்மன் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தாலும் இது வந்து மயிலாடுதுறையிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. அதேமாதிரி கும்பகோணத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மாயவரத்துலேருந்து குத்தாலம் போயிட்டோம்னா குத்தாலத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கதிராமங்கலம் கிராமம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ரொம்ப புகழ்மிக்க அதே சமயம் சக்தி வாய்ந்த இந்த வனதுர்க்கை அம்மன் ஆலயத்தை மயிலாடுதுறை போகும்பொழுது கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரலாம். நவக்கிரக ஆலயங்களை சுற்றி பார்க்க போகும்போது அந்த போகிற வழியில் தான் இந்த வனதுர்க்கை அம்மன் ஆலயம் கதிராமங்கலத்தில் அமைஞ்சிருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி கோயில் அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.